கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் கடந்த மாதம் 27ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து யாரும் நேரில் சென்று அவர்களுக்கு இரங்கலோ ஆறுதலோ தெரிவிக்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டது. நேற்று தனியார் பேருந்து மூலம் 41 பேரும் இங்கு அழைத்து வரப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய அறைகள் புக் செய்யப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். குறிப்பாக 37 குடும்பங்களை சேர்ந்த 235 நபர்கள் இவர்கள் பார்த்தோமேனால் அழைத்து வரப்பட்டு இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு வட்ட மேசையில் பார்த்தோமேனால் விஜய் அவர்கள் அமர்ந்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்தார். குறிப்பாக அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டு அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக விஜய் அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய பின்னணி குறித்தும் அதே போன்று வரக்கூடிய காலத்தில் கல்வி அல்லது மருத்துவம் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் உறுதுணையாக இருக்கும். அதே போன்று தொடர்ந்து ஊடகங்களுக்கு எந்த ஒரு செய்தியையும் தெரிவிக்க வேண்டாம். தற்பொழுது நடத்தப்படக்கூடிய சந்திப்பு ஊடகங்களுக்கு தெரிய வேண்டாம் என்றும் விஜய் அவர்கள் கூறியதாக தெரிகிறது. அதனால்தான் ஊடகத்தினருக்கும் இந்த பகுதியில் அனுமதியானது மறுக்கப்பட்டு இது ஒரு இன்டோர் மீட்டிங்காக தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் மற்ற அரசியல் கட்சிகள் இதுபோன்ற ஒரு சந்திப்பை நடத்தியதில்லை. முதன்முறையாக இரங்கல் தெரிவிப்பதற்காக அவர்கள் பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு அந்த இரங்கல் தெரிவித்து ஆறுதலானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கரூர் சென்றால் அதில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படலாம் என தாவேகா தரப்பில் கருதியதனால் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 9:30 மணி அளவில் துவங்கிய இந்த சந்திப்பு தற்பொழுது 2:30 மணியை கடந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரை எடுத்துக்கொள்கிறார். மொத்தம் 37 குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஒரு 2 குடும்பத்திற்கு பார்த்தோமேனால் 1 மணி நேரம் ஆகிறது. இதனால் சந்திப்பு அவர்களை திட்டமிட்டு பேசுவது காலதாமதமாகிறது. அவர்களுக்கான மதிய உணவானது இங்கே பஃபெட் முறையில் கொடுக்கப்பட்டு தற்பொழுது தொடர்ந்து இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஒரு பஸ் இங்கிருந்து கரூர் புறப்பட்டு சென்று விட்டது. மீதம் இருக்கக்கூடிய 5 பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களுடைய சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு அவர்களை பத்திரமாக கரூர் சென்று இறக்கிவிடக்கூடிய அந்த பணிகளுக்காக தற்பொழுது பேருந்துகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த சந்திப்பு முடிந்தவுடன் விஜய் அவர்கள் 2வது கேட் வழியாக அதாவது பின் வழியாக அவர் புறப்பட்டு பனையூர் சென்றுவாரா அல்லது அவருடைய நீலாங்கரை இல்லத்திற்கு சென்று ஓய்வெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் காலையிலிருந்து ஊடகத்தினரை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவர்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடந்து வருகிறது. அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் அவர்களுடைய கோரிக்கையை மனுவாக அளித்திருக்கிறார்கள். அதையும் கனிவுடன் வாங்கி அவர் பரிசீலித்திருக்கிறார். அதே போன்று ஒரு சில குடும்பத்தினர் கதறி அழுகக்கூடிய காட்சிகளும் உள்ளே நடந்திருக்கிறது. ஆனால் எதுவுமே புகைப்படமாகவோ அல்லது வீடியோ காட்சிகளாகவோ ஊடகங்களுக்கு தற்பொழுது வரை தரப்படவில்லை. வரக்கூடிய நேரத்தில் தரப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் தருணுடன் சிவராமன், ஜீ தமிழ் நியூஸ்.